கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரிக்கு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் முதலாவது தேவனுக்கு பிரியமாய். ஏனென்றால் தேவன் செய்ய சொல்றதை தான் அவங்க செய்யணுங்கிறத அங்க வெளிப்படுத்துகிறார். முதல்ல அவங்க தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும், தேவனுடைய கொள்கையை அறிந்திருக்க வேண்டும், எதற்காக தேவன் ஊழியக்காரர்களை நியமிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து சாயலாக இருக்கிறார். அதனாலதான் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் ஊழியக்காரங்க என்று சொல்லி அங்கீகரிக்கிறாங்க. அப்போ இந்த சுவாபம் ஊழியக்காரிடத்திலே நம்ம காணப்பட வேண்டும். அப்போ அவங்க மனுஷரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், அவங்களுடைய சுவாபங்கள் இயேசுவை போல மாற வேண்டும். ஏன்னா அவங்க கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யறாங்க, கிறிஸ்துவை போல மாற வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை 100% இல்லைனாலும் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு 35 பாஸ் மார்க் என்று வேதம் சொல்லுது இல்லையா? 30, 60, 100 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமாய் முதலாவது வாழ வேண்டும் என்கிற எண்ணம் ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு வர வேண்டும். ஏனென்றால் தேவன் தான் முதலாளி, அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர். அப்ப முதல்ல அவருக்கு நம்ம பிரியமா இருந்து கிறிஸ்துனுடைய அடிச்சுவடிலே நடக்கிறவனாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சக மனிதர்களால் முதலாவது அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்பொழுது அவருடைய நடை, உடை, பாவனங்கள் எல்லாவற்றிலையும் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படி இருக்கிற மனிதர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அதிலே கர்த்தர் சந்தோஷப்படுவார். இப்படி பார்க்கணும், அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இதை விசுவாசிகளாகிய நாம் தான் நல்ல கவனமா கவனிக்கணும். நான் ஏமாந்துட்டேன்லாம் சொல்லக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை, கிறிஸ்துவை போல சாயல் இருக்கிறதா அவர்களிடத்திலே? தேவனுடைய பிள்ளைகளே, இதைத்தான் பவுல் பார்க்க சொல்லுகிறார். நாமும் பார்த்துதான் நாம் டிசைட் பண்ண வேண்டும். யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்து வெளிப்படுகிறாரா என்று சொல்லி பார்க்கும்போது அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம அதை செய்யும் பொழுது நமக்கு கொடுக்கிற ஆலோசனை ரொம்ப ஞானமா இருக்கும். தேவன் அந்த மனிதன் மூலமாகத்தான் பேசுவார். ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஞானமா எங்களுக்கு போதித்து வழி நடத்தும். கர்த்தாவே, கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.